அமெரிக்காவில் நீதிபதியா அதிபரா என அதிகார குழப்பம். அரசியலமைப்பு சட்டத்தையே குழப்பும் வகையில் விவாதங்கள் கிளம்பியிருக்கிறது. தன் நடவடிக்கைக்கு தடை விதிக்க அமெரிக்க நீதிபதிகள் தீர்ப்பையும் மீறி நாடு கடத்தலில் அதிரடியாக களம் இறங்கியிருக்கிறார் அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதிலும் நாடு கடத்தப்பட்டவர்கள் நடத்தப்பட்ட விதம் சர்வதேச அளவில் மனித உரிமை ஆர்வலர்களை உலுக்கியிருக்கிறது. என்ன நடந்தது? இந்த செய்தியில் பார்க்கலாம். மொட்டையடித்து கை கால்களில் சங்கிலி கட்டி குனிய வைத்து கால் விலங்குகள் தடுத்த போதும் தரவென இழுத்துச் செல்லப்பட்டு நாடு கடத்தப்படுகின்றனர். வெண் சட்டை ட்ரவுசரோடு வெள்ளை நிறத்தில் ஷூ சாக்ஸ் அணிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கைதிகள். அமரும் போதும் நடக்கும் போதும் நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது. இவ்வாறு அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவியவர்களும் மிரட்டி பணம் பறித்தல், ஆட்கடத்தல், கூலிப்படையை சேர்ந்தவர்களும் என வெனிசுவேலாவைச் சேர்ந்த 200 பேரை அதிரடியாக நாடு கடத்தி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். இவர்களை நாடு கடத்த தற்காலிக தடை விதித்தார் அமெரிக்க நீதிபதி. அவரது உத்தரவை மீறி தனது சட்ட அதிகார அஸ்திரத்தை கையில் எடுத்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதாவது போர்க்காலங்களில் இருக்கும் அதிபரின் அதிகாரத்தை சுட்டிக்காட்டி ஏலியன் எனிமீஸ் சட்டத்தின் கீழ் அவர்களை நாடு கடத்தி இருக்கிறார் அவர். இதையடுத்து அவர்களை அமெரிக்காவுக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் எனவும் ட்ரம்ப் அச்சட்டத்தை பயன்படுத்த தடை விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் நீதிபதியின் இந்த உத்தரவை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு டூ லேட் என கேலி செய்தார் எல் சால்வடார் அதிபர். அவர்தான் இந்த கைதிகளை தங்கள் நாட்டில் உள்ள தீவிரவாதிகள் தடுப்பு காவல் மையத்தில் வைத்திருக்கிறார். அமெரிக்க நீதிபதிக்கும் அதிபர் ட்ரம்புக்குமான அதிகார மோதலை பற்றி அரசியல் சட்ட வல்லுநர்கள் வாதிட்டு வருகிறார்கள். இதற்கிடையே கைதிகளை ஏற்றதற்கு நன்றி என எல் சால்வடார் அதிபருக்கு $6 மில்லியன் பணமும் வழங்கியிருக்கிறது அமெரிக்கா. அடுத்த ஓராண்டுக்கு இந்த கைதிகள் அங்கு வைக்கப்பட்டு தேவைப்பட்டால் அந்த காலத்தை நீட்டித்துக் கொள்வதாக எல் சால்வடார் அதிபர் கூறியிருக்கிறார். சட்ட விரோதமாக ஊடுருவியவர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை பயன்படுத்தும் அதிகாரம் தனக்கு இருப்பதாகவும், நீதிபதி உத்தரவை மீறியதாக வழக்கு தொடர்ந்தால் அதில் முகாந்திரம் இல்லாது தள்ளுபடியாகும் என்றும் ட்ரம்ப் தனது செயலை நியாயப்படுத்தி இருக்கிறார். இதற்கு முன் இச்சட்டம் 2ஆம் உலகப் போர் காலத்தில் அமெரிக்காவில் பயன்படுத்தப்பட்டது. தற்போது சட்ட விரோதமாக அமெரிக்காவுக்குள் ஊடுருவியவர்களை இந்த சட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அனுப்பியிருக்கிறார் ட்ரம்ப். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் அமெரிக்காவுக்குள் ஊடுருவியதாக சிறைபிடிக்கப்பட்ட 1,22,000 ஜப்பானியர்களில் சுமார் 70,000 பேர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் என ஒரு வரலாற்று பிழைக்கு இதுவரை விடை தெரியாமல் உள்ளது. இந்த நிலையில் தற்போது நாடு கடத்தப்பட்டவர்கள் யார் யார், அவர்களில் எத்தனை பேர் மீது என்னென்ன குற்றம் உள்ளது, ஆவண ஆதாரங்கள் உள்ளதா, எப்போது நாடு கடத்தப்பட்டனர் என்ற விவரத்தை நீதிமன்றத்தில் வெளியிட வெள்ளை மாளிகை வேறு மறுத்திருக்கிறது.